குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ல நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கம்ப்யூட்டர் யூனிட் 1 சாப்டர் 3 ஓகே யூனிட் 1 சாப்டர் 3ல கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் பார்ட் 1 லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், தென் டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் சிபியூ அண்ட் மெமரி. ஸோ இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி, தென் மெமரி டிவைசஸ். இந்த மூணு தான் பார்க்க போறோம். ஹெட்டிங் வந்து டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், டைப்ஸ் ஆஃப் மெமரி, மெமரி டிவைசஸ். இந்த மூணு சாப்டர் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மூணு ஹெட்டிங் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ நமக்கு புக்கில் இருக்கிறது தான் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிட்டேன் இதில். ஸோ நம்ம நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிரு, பக்கத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறேன், நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிரு. ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், டைப்ஸ் ஆஃப் மெமரி, மெமரி டிவைசஸ். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பார்த்தோம், மைக்ரோ ப்ராசஸர்ல டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன கேட்டகரியில இதை பிரிக்கிறாங்க மைக்ரோ ப்ராசஸர். அதாவது 8 பிட் ப்ராசஸர் பார்த்தோம், 16 பிட் ப்ராசஸர் பார்த்தோம், 32 பிட் ப்ராசஸர் பார்த்தோம், 64 பிட் ப்ராசஸர் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the width of the data that can be processed. அதாவது அது ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த டேட்டாவோட விட்டு எவ்வளவு இருக்கு அதை பேஸ் பண்ணி ஒண்ணு, இன்னொன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணி ஒண்ணு. சரியா, இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, இது வந்து டிவைட் பண்றாங்க. So first classification of microprocessor based on the data width. And the first type வந்து data width வச்சு எப்படி நம்ம classify பண்றாங்க அப்படின்னா depending upon the data width microprocessor can process instructions. So அந்த depending upon the data width தான் நம்ம என்ன சொல்றோம், 8 bit microprocessor, 16 bit microprocessor, 32 bit microprocessor, then 64 bit microprocessor அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம டேட்டா விட்டு எவ்வளவோ, அதாவது வேர்ட் சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா, அந்த வேர்ட் சைஸ் அதுதான் டேட்டா விட். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த டேட்டா விட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த மைக்ரோ ப்ராசஸரோட டைப்ஸை கிளாஸிஃபை பண்றாங்க. ஸோ 8 பிட் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதை விட ஃபாஸ்ட் 16 பிட் இருக்கும், 16 பிட்டை விட 32 பிட், 32 பிட் விட 64 பிட். இப்போ நமக்கு இதை வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொபைல்லாம் நீ கம்பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா மொபைல் வரும்போது கொஞ்சம் பிட்டு மாறும். பட் நமக்கு வந்து இது டேட்டா சிஸ்டம் அப்படின்னு சொல்றப்போ அப் டு 64 பிட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 128 பிட்டும் வந்துருச்சு, பட் மேக்ஸிமம் வந்து 128 பிட் வந்து ஹையர் எண்ட் லெவல்ல தான் யூஸ் பண்றாங்களே ஒழிய டிஃபால்ட்டா ஒரு இது போதும் அப்படிங்கிறப்போ 64 பிட் ப்ராசஸர் இப்போ இது கூட பாக்குறது கிடையாது. ஹார்ட் டிஸ்க் வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி ஃபாஸ்டா இருக்கு, அதாவது நம்ம ஆன் பண்ண உடனே ஓப்பன் ஆயிடும், அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் வந்து வந்துருச்சு இப்போ ஹார்ட் டிஸ்க் எல்லாம். ஸோ ஹார்ட் டிஸ்கை பேஸ் பண்ணியே நமக்கு இந்த ப்ராசஸரை கூட பேஸ் பண்ணாம தான் இப்பெல்லாம் வரக்கூடிய சிஸ்டம்லாம் லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் அது வந்து பேஸ்ட் ஆன் த டேட்டா வித், அடுத்தது பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஸோ பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னா த சைஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இஸ் இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் வைல் கேட்டகரைசிங் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா there are 2 types. ஸோ என்னென்ன டைப், ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது ரெடியூஸ்டு செட் ஒன்று, இன்னொன்று காம்ப்ளெக்ஸ். நம்ம அந்த கிளாசிஃபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்லேயே ரெண்டு பிரிக்கிறோம், ஒன்று வந்து ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். அப்படின்னா என்ன, ஸோ இந்த ப்ராசஸர் எல்லாம் நீங்கள் ஆர்ஐஎஸ்சி ப்ராசஸர், சிஏஎஸ்சி ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சிஸ்டம் வாங்குறப்பெல்லாம் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்றீங்க, ஆர்ஐஎஸ்சி ப்ராசஸர். அதாவது இது வந்து உனக்கு வேணா அது புதுசா இருக்கும், பட் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்றதுக்கு பார்க்கணும். இப்போ பென்டிஎம் 4, இன்டெல் P6, நமக்கு வந்து அந்த ஆர்ஐஎஸ்சின்றது நமக்கு தெரியாது. நம்மகிட்ட கேட்டோம்னா ஏஎம்டி ப்ராசஸரா பென்டிஎம் ப்ராசஸரா, இது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த இது நான் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பென்டிஎம் ப்ராசஸரா இல்ல இன்டெல் ப்ராசஸரா ஏஎம்டி ப்ராசஸரா அப்படிங்கிறது. இந்த
ஸோ இந்த பென்டிஎம் 4, இன்டெல் P6, AMD K6 அண்ட் K7. ஸோ இது வந்து ப்ராசஸரோட நேம். இது எல்லாம் தான் உங்களுக்கு தெரியும். பட் இதே இது வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா என்ன யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா இன்டெல், இது பழசு. இன்டெல் 386, 486, பென்டிஎம், பென்டிஎம் 2, பென்டிஎம் 3, மோட்டரோலா. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கெசி ப்ராசஸர். ஸோ அவங்க சொல்லும் போது ஸ்கெசி ப்ராசஸரா ரிக்ஸி ப்ராசஸரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது RISC தான் அதிகமாக. ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கம்மியான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு அதை வந்து ஃபாஸ்ட் ஆக்குறது, அதுதான் நமக்கு வேணும் இல்லையா. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்மியாக கொடுத்தா கூட எனக்கு எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்ட்டுங்கிறத நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம RISC ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் 2 டைப்ஸ். இதை பற்றின டீட்டெயில் ரொம்ப நமக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் சாப்டர் மெமரி டிவைசஸ். ஸோ மெமரி டிவைசஸ் இப்போ வந்து மைக்ரோ ப்ராசஸர் மட்டும் பார்த்தோம். மைக்ரோ ப்ராசஸருங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெமரி டிவைசஸ். மெமரி டிவைசஸ்னா என்ன? ஜஸ்ட் லைக் ஏ ஹியூமன் பிரைன். அதாவது ஒரு ஸ்டோர் பண்ணி, இப்போ நமக்கு நம்ம மூளையில எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா. எல்லா விஷயங்களும் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். உன்னை அறியாமலேயே நீ என்ன பண்றியோ அது எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ மெமரிங்கிறது ஜஸ்ட் லைக் ஏ ஹியூமன் பிரைன். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். மெமரிங்கிறது அதுதான். ஸோ மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஞாபகம் மறந்து போறதா மெமரி லாஸ் இல்லையா. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால. ஸோ நம்ம பேசுறது எல்லாமே ஆப்சன்ட் மைண்டடா இருந்தா கூட நமக்கு என்ன ஆகும், நீங்க சொல்றது ஏதாவது ஒரு சிலது காதுல விழுந்திருக்கும், அது எல்லாமே அதுவாகவே போய் ஸ்டோர் பண்ணி நம்ம ஹியூமன் பிரைன். இங்க வந்து எப்படி அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் எஸ் இல்லைன்னா அந்த பர்டிகுலர் கமாண்ட் கொடுத்து ஸ்டோர் பண்ணும். அந்த மெமரி டிவைசஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம், இதுல என்னென்ன மாதிரியானதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் மெமரி இஸ் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன் த கம்ப்யூட்டர். Storage space in the computer where data and instructions are stored. There are 2 types of accessing methods. இதுல வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து ரீட் மெத்தட், another one is write method. ஒன்னு வந்து ரீட் மெத்தட், another one is write method. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுப்பா. மேம் நீங்க வந்து ஹார்ட் டிஸ்க் தானே மேம் அந்த கம்ப்யூட்டர் பூட் ஆகிறதுக்கு வேகமா இருக்கும். அது சாலிட் ஸ்டேட் டிவைஸ் இல்லையா? SSD தானே மேம் சொல்றீங்க? ஆமா ஆமா. சரி, உனக்கு என்ன பதில் வேணும்? அதான் மேம் ஹார்ட் டிஸ்கா அது SSD? நான் SSD தான் மேம் படிச்சேன், அதனால கேட்டேன். SSDன்றது என்னது? அதனோட எக்ஸ்பான்ஷன் என்ன? சாலிட் ஸ்டேட் டிவைஸ். சாலிட் ஸ்டேட் டிவைஸ். Solid state device. Which one is the solid state device? மேம் அதுல வந்து பூட்டிங் OS ஏத்திட்டோம்னா அது வந்து ஸ்பீட் அதிகமா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட். ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஹார்ட் டிஸ்க்னு சொல்றத தான் சாலிட் ஸ்டேட் டிவைஸ். ஓகே, அந்த உள்ள இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, அதுதான் சாலிட் ஸ்டேட் டிவைஸ். வேற ஏதாவது டிவைஸ் இருக்கா? அந்த மாதிரி கிடையாது. SSDங்கிறது ஹார்ட் டிஸ்க தான் சொல்றாங்க. உனக்கு சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? SSD. ஹார்ட் டிஸ்க்ல அது சாலிட் ஸ்டேட் டிவைஸ். அந்த டிவைஸ்ங்கிறது ஹார்ட் டிஸ்க் தான், மெமரி டிவைஸ். சோ அது ஒரு மெமரி டிவைஸ். அங்க இருந்து தானே பூட் ஆகும்னு சொன்னேன் நானு. எஸ் மேம். நிர்பன் ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத. புரியுதா? ஓகே. சோ தே ஆர் சீக்வென்ஷியல் அக்சஸ் அண்ட் ரேண்டம் அக்சஸ். அதாவது நமக்கு எப்பவுமே 2 டைப்ஸ் ஆஃப் அக்சஸிங் மெத்தட் இருக்கும். ஒன்னு ரீட் பண்ணுவோம், ஒன்னு ரைட் பண்ணுவோம். நம்ம நார்மலா ஒரு நோட்ல நீங்க காப்பி பண்றீங்க அப்படின்னா எழுதுவோம், திரும்ப அதுல இருக்கிறத பாக்குறதுக்கு நம்ம ரீட் பண்ணுவோம். சரி, நம்ம நார்மல் ஒரு நோட் புக்லயே இந்த 2வும் நடக்குது நமக்கு. அப்போ கம்ப்யூட்டர்ல ரீடிங் மெத்தடும் இருக்கு, ரைட்டிங் மெத்தடும் இருக்கு. ஸோ இந்த ரீடிங் மெத்தட், ரைட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லும் போது 2 சீக்வென்ஷியல் அக்சஸ் இருக்கு. சீக்வென்ஷியல் அக்சஸ்ங்கிறது அடுத்தடுத்து பண்றது, அதான் சீக்வென்ஷியல் அக்சஸ். அண்ட் ரேண்டம் அக்சஸ் 2 டைப் ஆஃப் இருக்கு. ஒன்னு வந்து சீக்வென்ஷியல் அக்சஸ், இன்னொன்னு ரேண்டம் அக்சஸ். ஸோ இதுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து சீக்வென்ஷியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நீங்க டேப் ரெக்கார்டர், நீங்க எல்லாம் அந்த டேப் ரெக்கார்டர்ல பாட்டு கேட்டிருக்கீங்களான்றது எனக்கு தெரியல. A சைடு B சைடுன்னு இருக்கும். அதை ரீவைண்ட் பண்ணி தான் கேட்போம். ஆனா இதே இது வந்து நம்ம ரெக்கார்ட் பிளேயர்ல வந்து எந்த பாட்டு வேணுமோ அந்த இதை யூஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க கம்ப்யூட்டர்லயே எடுத்துக்கோங்களேன், கண்டினியூஸா பாட்டு வந்துகிட்டே இருக்கும். உனக்கு தேவையான பாட்டை ரேண்டமா செலக்ட் பண்ண முடியுது இல்லையா?
அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. உனக்கு எது தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ற மாதிரி மெத்தடும் இருக்கும் இல்லையா? அது சீக்வென்ஷியல் ஆர்டர்ல இருக்கிறத ரேண்டமாவும் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப அட் எ டைம் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ரேண்டமா வேணுமா சீக்வென்ஷியல்? சீக்வென்ஷியல்னா அடுத்தடுத்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ரேண்டம்ங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு பாட்டு மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ காம்பேக்ட் டிஸ்க்ல எல்லாம் இருக்கிறது, சிடில எல்லாம் இருக்கிறது எப்படி இருக்குன்னா நமக்கு ரேண்டம் ஆக்சஸ்ல தான் நம்ம ஒர்க் ஆகும். அப்ப அந்த ரீடிங் ரைட்டிங் மெத்தட் கூட ரெண்டு டைப் ஆஃப் ரைட்டிங் நடக்கும். ஒன்னு வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸ், another one is random access. In the sequential access, the memory is accessed in an orderly manner from starting to end. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நமக்கு வந்து எப்படி இருக்கும், ஒரே மாதிரி அதை அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். பட் இன் ரேண்டம் ஆக்சஸ் எனி பைட் ஆஃப் மெமரி கேன் பி அக்சஸ்ட் டைரக்ட்லி வித்தவுட் நேவிகேட்டிங் த்ரூ ப்ரீவியஸ் பைட்ஸ். ஸோ இப்போ வந்து 10 பாட்டு இருக்கு அப்படின்னா நான் 6வது பாட்டு வேணும்னா முன்னாடி இருக்கிறதோ பின்னாடி இருக்கிறதோ கவலைப்படாம அந்த 6th ஒன்னை போய் கிளிக் பண்ணி அந்த பாட்டை நம்மளால கேட்க முடியும். அதுதான் ரேண்டம் ஆக்சஸ். எந்த இடத்துல இருந்தாலும் ப்ரீவியஸ் பைட்ஸையோ நெக்ஸ்ட் பைட்ஸையோ கவலைப்படாம நமக்கு எந்த பைட்ல இருக்கிறது நமக்கு அக்சஸ் பண்ணணுமோ அது பண்ணலாம். ஸோ இதைத்தான் வந்து ரேண்டம் ஆக்சஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரியா? ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சிருக்கீங்க. சீக்வென்ஷியல் ஆக்சஸ்னா என்ன, ரேண்டம் ஆக்சஸ்னா என்ன. அக்சஸிங் இந்த ரேண்டம் சீக்வென்ஷியல் எல்லா இடத்துலயுமே வரும். ரேண்டம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறது தான் ரேண்டம். சீக்வென்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்து எடுக்கிறது, ஒரு ஆர்டர்ல எடுக்கிறது தான் சீக்வென்ஸ். ஸோ நமக்கு ரீட் பண்ணும் போதும் ரைட் பண்ணும் போதும் இந்த ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தடை வேணா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சில நேரங்கள்ல வரிசையா கொடுக்கும் போது ரீட் பண்றப்ப வரிசையா வந்து அதுல இருக்கிறத ரீட் பண்ணுவோம். சில நேரத்துல எனக்கு தேவையானதை மட்டும் ரெட்ரை பண்ணிடும். ரைட் பண்றதும் இதே மாதிரி. ஓகே, உங்களுக்கு வந்து அந்த ரைட் பண்றது எப்படி ரீட் பண்றது எப்படிங்கிறதெல்லாம் இங்க நமக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் மெமரி டிவைசஸ் ஆர் அரேஞ்ச் அக்கார்டிங் டு த கெப்பாசிட்டி, ஸ்பீட் அண்ட் காஸ்ட். ஸோ இந்த மெமரி டிவைசஸே அந்த கெப்பாசிட்டி, ஸ்பீடு, அதனோட ரேட் பொறுத்து நமக்கு வந்து ஒரு ரேண்டம் ஹைரார்கியல் ஆர்டர், சரியா, ஒரு ஆர்டர்ல நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஆர்டர்? ஸோ இதுதான் ஹார்ட் டிஸ்க், மெயின் மெமரி, கேட்ச் மெமரி. இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப எஸ்எஸ்டி அப்படிங்கறத ஒண்ணு சொன்னா அது என்னது, சாலிட் ஸ்டேட் டிவைஸ் அப்படின்னு. சாலிட் ஸ்டேட் டிவைஸ் அதுக்கு அர்த்தம் என்ன, நிலையா இருக்கக்கூடியது. சாலிட் ஸ்டேட்ங்கிறது நிலையா, அது எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மெயின் மெமரின்னு ஒரு வார்த்தை சொல்றோம், கேட்ச் மெமரின்னு சொல்றோம் ஒரு வார்த்தை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மெயின் மெமரிங்கிறது நம்ம எதை சொல்றோம், ரேம் மெயின் மெமரி இல்லையா? ஸோ நமக்கு வந்து பொதுவா ஹார்ட் டிஸ்கோட ரேட் வந்து கம்மி, ஹார்ட் டிஸ்கோட ரேட்டு கம்மி, ரேமோட ரேட்டு கூட இருக்கும். ஸோ ரேம் கூட கூட தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு அந்த ஸ்பீடு ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கே தெரியும், நீங்க ஒரு மொபைல் வாங்கணும்னாலுமே அந்த ரேம் கூட இருந்துச்சுன்னா அதனோட காஸ்ட் வந்து வேரி ஆகும். கேட்ச் மெமரிங்கிறது என்னது, யாருக்காவது தெரியுமா? கேட்ச் மெமரிங்கிறது யாருக்கா தெரியுமாப்பா? கேட்ச் மெமரினா சி அரவிந்த் ஸ்டோரேஜ் தெரியலையா? யாருக்காவது கேட்ச் மெமரி பத்தி ஐடியா இருக்கா? ஒரு எம்பி கணக்குல இருக்கும் இது ரேம்ல. கேட்ச் மெமரி அவ்வளவுதான் தெரியும். அவ்வளவுதான் மேம் தெரியும். கேட்ச் மெமரி. ஓகே, நான் சொல்றேன். கேட்ச் மெமரினா தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல மேம், அதுவா மேம்? தேவையில்லாத ஃபைல்ஸ் நம்ம சொல்ல முடியாது. அத ஆக்சுவலா வந்து கேட்ச் மெமரி வந்து நம்ம கொடுக்குற, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, இடத்தை வந்து ஆக்குபை பண்ணி வச்சுக்குவோம். அது இப்ப நீ அடுத்து எடுக்கும் போது வேகமா யூஸ் பண்றதுக்காக இந்த கேட்ச் மெமரி நமக்கு யூஸ் ஆகும். நமக்கு கண்ணுக்கு தெரியாது இந்த மெமரி, அதாவது நமக்கு வந்து நமக்கு விசிபிள், அதாவது விசிபிலிட்டி இல்லை. இந்த மெமரியில போய் பார்ப்போம் அப்படிலாம் பார்க்க முடியாது. இது கேட்ச் மெமரி அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியாது. பட் இது ஆக்டிவேஷன் மட்டும் நடக்கும் இந்த ப்ராசஸ். ஸோ இதுல பார்க்கும்போது ஸ்மாலர் கெப்பாசிட்டிங்கிறது ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் தான் மெயின் மெமரி, அதுக்கப்புறம் தான் கேட்ச் மெமரி. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா கீழே அக்சஸிங் டைம் வந்து அக்சஸ் டைமும் சரி, ஹையர் காஸ்ட்ன்றது கீழே இருந்து போகுது. அப்ப கேட்ச் மெமரி ஃபாஸ்டா இருக்கும், அதுலயே நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் மெயின் மெமரி, அதுக்கப்புறம் தான் ஹார்ட் டிஸ்க். சரி, லார்ஜர் கெப்பாசிட்டி, ஸ்லோயர் அக்சஸ் டைம் அண்ட் லோயர் காஸ்ட். இப்போ நான் கேட்ச் மெமரி நான் வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு இது போட்டிருக்கேன். கேட்ச் மெமரிங்கிறது என்ன பண்ணுங்க, நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி என்ன பண்ணுவோம், அது ஸ்டோர் பண்ணி வச்சோம். அப்ப
இப்போ நம்ம அடுத்து வந்து ரிட்ரைவ் பண்ணும்போது டேட்டாஸை ஃபாஸ்டா ரிட்ரைவ் பண்றதுக்காக இந்த கேட்ச் மெமரி, எல்லாத்துலயும் கேட்ச் மெமரி இருக்கும். அதாவது டெம்பரரி ஸ்டோரேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். தேவை இல்லாததுன்றது கிடையாது. அந்த மீனிங் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாதது கொண்டு போய் வைப்போம், அப்படி கிடையாது. அதுக்கு பேர் வந்து கார்பேஜ் கலெக்ஷன். தேவையில்லாததெல்லாம் கொண்டு போய் வைக்கிறது வந்து கார்பேஜ் கலெக்ஷன். இது கார்பேஜ் கலெக்ஷன் கிடையாது. அதாவது நம்ம அக்சஸ் பண்றதுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருந்தோம்னா அந்த இடத்துல இருந்து வேகமா எடுத்துட்டு வர்றதுக்கு தான் இந்த கேட்ச் மெமரி. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப இந்த மெமரியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம் ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அதுதான் நம்ம மெயின் மெமரின்னு பார்த்தோம். இந்த ரேண்டம் மெயின் மெமரி இஸ் அதர்வைஸ் கால்ட் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. திஸ் இஸ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐசி. அதாவது இந்த ரேம் அப்படிங்கிறது ஐசி சிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்குற ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேம் நான் வந்து காமிக்கிறேன். ரேம் எல்லாமே ஸ்கூல் திறந்தாச்சு அப்படின்னா இந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் உனக்கு கிளாஸ்ல வந்து செப்பரேட்டா ரேம் எப்படி இருக்கும், ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்கும், அதை நீங்க லைவா பார்க்கலாம். ஒரு சிஸ்டம் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் நான். ஓகே, ஸோ இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வந்து இந்த கம்ப்யூட்டர்ல எந்த ஃபார்மேட்ல இருக்கும், ஐசி சிப்ஸா இருக்கும். It is the place in computer where OS, application programs and the data in current use are kept temporarily so that they can be accessed by the computer's process. அதாவது இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரேம்ங்கிறது டெம்பரரி மெமரி. இந்த மெமரி என்ன சொல்றோம், டெம்பரரி மெமரி. ஏன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஓஎஸ் ஓப்பன் ஆகி வந்த உடனே அந்த ரேம்ல தான் முதல்ல போய் வந்து உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ராசஸருக்கே வருது. அந்த ப்ராசஸர் அக்சஸ் பண்றப்போ அந்த ரேம்ல இருந்து எடுத்துக்குது. சரியா? ஸோ டெம்பரரியா தான் அங்க போகும். பவர் கட் ஆயிடுச்சுன்னா அந்த இது டெலீட் ஆயிரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். The smallest unit of information that can be stored in the memory is bit. நமக்கு தெரியும் சின்னது வந்து மெமரியை மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த பிட், பைனரி டிஜிட் அப்படின்னு சொல்றோம். The memory can be accessed by collection of 8 bits which is called as byte. இது நமக்கு தெரியும். மெமரி வந்து எப்படி அக்சஸ் ஆகுது, 8 bits, byte byte. RAM is a volatile memory, which means that the information stored in it not permanent. It allows both and read and write operations. இதுல வந்து ரெண்டுலயுமே ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ண முடியும். ஸோ ரீட் பண்றதுன்னா ரேம்ல இருந்து எடுத்து நம்ம, அதாவது நமக்கு தெரியாது எதுல இருந்து வருதுன்னு. ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். நீ மொபைல ஆன் பண்ண உடனே மொபைல்ல வந்து எல்லாமே வருதுன்றது நமக்கு தெரியும். ஆனா எப்படி வருது, ஏன் வந்து ரேம் கூட கூட நமக்கு வந்து ஸ்பீட் அதிகமாகுது அப்படின்னா இந்த டெம்பரரியா போய் அங்க போய் உட்காருது. ஆக்சுவலா வந்து கேட்சே மெமரியும் ரேம் மெமரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பக்கத்துல தான் இருக்கும். அப்போ அந்த காட்சே மெமரியில இருந்து இந்த ரேமுக்கு போறது, இது கேட்ச் மெமரி வந்து டெம்பரரியா ஸ்டோர் ஆகும். ஆனா நமக்கு வந்து எதுவுமே ஆஃப் ஆயிருச்சுன்னா போயிடும், கேட்ச் மெமரியில இருக்கிறதும் டெலீட் ஆயிடும். ஸோ நான் கேட்ச் மெமரி பத்தி டீட்டெயில வந்து நான் ஒரு இதுல பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டா சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இதுல வந்து டைப்ஸ் ஆஃப் ரேம்ஸ் எடுத்தோம்னா 2 டைப் ஆஃப் ரேம் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாட்டிக் ரேம், இன்னொன்னு வந்து டைனமிக் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாட்டிக் அப்படின்னா நமக்கு வார்த்தைக்கு மீனிங் தெரியும், டைனமிக்னாலும் தெரியும். ஸ்டாட்டிக் அப்படின்னா நிலையா இருக்கிறத தான் ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது வந்து டைனமிக் ரேம்ங்கிறது நமக்கு மூவ்மெண்ட்ல இருக்கிறது தான் டைனமிக் ரேம். இப்போ நம்ம இங்க ஒரு பிக்சர் நான் காமிச்சிருக்கேன், இந்த ஒரு படம். இதுல பாருங்க, இதுல வந்து இது வந்து டைனமிக் ரேம், அதாவது மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கும். அதாவது எப்பவுமே வந்து அந்த பவர் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த டைனமிக் ரேம்ங்கிறது எப்படி ஆகும்னா ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம முதல்ல கொடுத்தது அதே. ஆனா அந்த எஸ்ரேம் வந்து என்ன ஆகும்னா அப்படியே தான் இருக்கும், நிலையா இருக்கும், எதுவுமே ரெஃப்ரெஷ் பண்ணாது. நமக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது மட்டும்தான். இப்போ வந்து எஸ்ரேம்லாம் நம்ம யூஸ் பண்றதே கிடையாது, நம்ம வந்து டைனமிக் ரேம் தான் யூஸ் பண்றோம். ஓகே, so in the dynamic RAM is being common types of needs to be refreshed frequently. So frequent. Static RAM needs to be refreshed less often, which makes it faster. நம்மளே refresh பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். So dynamic RAM விட static RAM தான் expensive. So அது static RAM அதிலே இருக்கு, இருந்தாலும் dynamic RAM than dynamic RAM. Static RAM is more expensive than dynamic RAM. ஸோ டைனமிக் ரேம் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க டைனமிக் தான், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுது, அது ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த ரேம். ஓகே, ஸோ தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ரேம். ரேம்ன்றது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ கிளியர். நெக்ஸ்ட் ரீட் ஒன்லி மெமரி. டைப்ஸ் ஆஃப் மெமரியில ஃபர்ஸ்ட் வந்து ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அதில் ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணிக்கலாம். ஆனால் இது டெம்பரரி மெமரி.
அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீட் ஒன்லி மெமரி. அது வேலடைல் இன் நேச்சர். வேலடைல்னா என்னது? நம்ம கொடுக்கறது நிரந்தரமா அதுல இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வேலடைல் இன் நேச்சர். Read only memory refers to special memory in a computer with pre-recorded data at manufacturing time which cannot be modified. இது இப்ப நீங்க சிஸ்டம் ஆன் பண்ண உடனேயே நமக்கு வந்து ஒரு சம் மெசேஜஸ் எல்லாம் வரும். அதாவது ஹார்ட் டிஸ்க் கனெக்டட், கீபோர்டு கனெக்டட், ஓகே, நிறைய மெசேஜஸ் வரும். நீங்க பார்த்துருப்பீங்க. ஓபன் பண்ண உடனே அதுவா வந்து ஓபன் ஆகி நமக்கு ஓபன் ஆயிடும். அது எல்லாமே என்ன அப்படின்னா, சன்லைட் படாம அந்த ரோம்ன்ற ஒரு சிப்ல எழுதி சன்லைட் படாம கவர் பண்ணி ஒரு சிப் வச்சிருப்பாங்க. அதுதான் ரோம் சிப். ஓகே. ஸ்டோர்டு ப்ரோக்ராம் அதுல வந்து ஆல்ரெடி ஸ்டோரா இருக்கும். ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கும்? ஸ்டோர்ட் ஆகி இருக்கும். The stored programs that start the computer and perform diagnostics are available in ROMs. அதாவது ஸ்டோர்டு ப்ரோக்ராம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டோர் ப்ரோக்ராம்னா ஏற்கனவே ஸ்டோர் ஆயிருக்க கூடாது, அடுத்தடுத்து எப்படி எப்படி வரணுங்கிறத அதுல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அப்படித்தான். RAM stores critical programs such as the program that start the computer and perform diagnostics are available in ROM. ROMல என்னென்ன இருக்கோ அதெல்லாமே. RAM stores critical programs such as the program that boots the computer. So the bootstrap அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல தான் இருக்கும். Once the data has been written onto the ROM chip, it cannot be modified or removed and can only be read. ROM retains its contents even when the computer is turned off. So ROM is called as non-volatile memory. So ROMங்கிறது வந்து என்னது? non-volatile. இது வந்து மேனுஃபேக்சரிங் டைம்லயே அந்த சிப்ல எழுதி உள்ள மதர் போர்ட்ல வச்சிருவாங்க. ஸோ நம்ம அதுல இருக்கிறத ரீட் பண்ண தான் முடியும், அதுல எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் ரீட் பண்ணியாச்சுன்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, அதுல போய் கை வைக்கவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இதுல சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். முத இருந்தப்ப இந்த ரேமு ரோம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இதுல கொடுக்கறதுல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுற மாதிரி ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, PROM. இந்த ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி வந்து என்ன அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ நான் வேலடைல் மெமரி. ஸோ ஒரு தடவை இதுல ப்ரோக்ராம் எம்டியா ஒரு ரோம் கொடுத்தாச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுல புதுசா வந்து ப்ரோக்ராம் எழுத முடியும். ஒன்ஸ் த ப்ரோக்ராம் ஹாஸ் பீன் ரிட்டன் ஆன் டு த PROM, ஸோ இட் ரீடைன்ஸ் தட் ஃபார் எவர். எப்பவுமே வந்து என்ன ரிமைன்ஸ் ஃபார் எவர், அதுல எப்பவுமே இருக்கும். அன்லைக் த மெயின் மெமரி, PROMs retain their contents even when the computer is turned on. So PROM differs from ROM. அதுக்கும் இதுக்கும் PROMக்கும் ROMக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எம்டியா மேனுஃபேக்சரிங் டைம்ல எம்டியா கொடுப்பாங்க. இந்த PROM ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த சிப்ல ப்ரோக்ராம் எழுதுவாங்க, நம்ம எழுத முடியாது. அந்த PROM ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராமர் அவங்க தான் அந்த PROM சிப்ல எழுத முடியும். ஸோ அதுல வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ PROM மேனுஃபேக்சரை வந்து பிளாங்க் மெமரி கொடுத்துருவாங்க டியூரிங் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். மேனுஃபேக்சர்ல பண்ணிடுவாங்க. இந்த PROM ப்ரோக்ராமர் ஆர் த PROM பர்னர், அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா PROM பர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்னர் இஸ் யூஸ் டு ரைட் டேட்டா டு எ PROM சிப். அந்த சிப்ல அவங்க ப்ரோக்ராம். The process of programming a PROM is called burning the PROM. அந்த ரைட் பண்றதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, burning அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. burning the PROM. ஸோ அந்த ரைட் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம், ரைட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாம நம்ம burn அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. சரியா? ஸோ ஸ்பெஷல் ப்ரோக்ராமர்ஸ், இதுக்காகவே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமர்ஸ் தான் இதை யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் எரேசபிள் ப்ரோக்ராமபிள். அதுல வந்து PROMல வந்து எரேஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் எழுதியாச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா எரேசபிள், எனக்கு தப்பாயிடுச்சு இல்ல ஏதாவது மாடிஃபை பண்ணணும், அடுத்து ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அதுதான் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அந்த எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரிங்கிறது ஸ்பெஷல் டைப் மெமரி. ஸோ இதுல வந்து எப்படின்னா, கண்டென்ட் கேன் பி எரேஸ் யூசிங் அல்ட்ரா வயலட் ரேஸ். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸை பயன்படுத்தி அதுல இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ல மாடிஃபிகேஷன் டெலீட் பண்ணிட்டு PROM ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதுல வந்து அல்ட்ரா வயலட் ரேஸை பேஸ் பண்ணி அதுல நம்ம நியூவா வந்து நம்ம எழுத முடியும். சரியா? இப்ப நம்ம மீன்ஸ் நம்ம இல்ல, PROM ப்ரோக்ராமர் தான் பண்ணுவாங்க.
ஸோ EPROM அப்படின்னு சொல்லுவோம். EPROM retains its contents until it is exposed to ultraviolet light. அல்ட்ராவயலட் இதை வந்து கொடுக்குற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். இந்த அல்ட்ராவயலட் ரேட் என்ன பண்ணும்னா கிளியர்ஸ் இட்ஸ் கண்டென்ட்ஸ் மேக்கிங் இட் பாசிபிள் டு ரீப்ரோக்ராம் த மெமரி. அந்த மெமரியை வந்து ரீப்ரோக்ராம் பண்றதுக்காக இந்த அல்ட்ராவயலட் ரேஸ் இங்கே யூஸ் பண்றாங்க. சரி, அடுத்தது EEPROM அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இப்போ பார்த்தோம். அடுத்தது எலக்ட்ரானிக்கலி எரேசபிள். இப்போ வந்து அல்ட்ராவயலட் ரேஸை பேஸ் பண்ணி டெலீட் பண்ணி எழுதுறது ஒரு மெத்தட். அடுத்தது எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அதுக்கு முன்னாடி இந்த EPROM differs from the PROM. PROM can be written only once and it cannot be erased. EPROMs are used very widely in personal computers because they enable the manufacturer to change the contents of the PROM to replace with the updated versions or erase the contents before the computer is delivered. அதாவது இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது வந்து மேனுஃபேக்சரிங் இடத்துல தான் இது எல்லாமே இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்றப்போ எல்லா பொருளும் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்காது இல்லையா. ஸோ அந்த PROMs எல்லாம் வந்து எதுவுமே பண்ணாம வச்சிருப்பாங்க. நீ என்ன கான்ஃபிகரேஷன் இப்படி வேணும் அப்படி வேணும் நம்ம சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இதுல வந்து சிப்பை உள்ள வச்சிருவாங்க. உள்ள வச்சு அந்த கம்ப்யூட்டரை டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ PROM ப்ரோக்ராமர்ஸ் தான் அதை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ரீட் ஒன்லி மெமரிங்கிறது காமனா இருந்தது. அதை வந்து எம்டியா கொடுத்தா ப்ரோக்ராமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரோக்ராம் எழுதி கொடுப்பாங்க. அடுத்தது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நமக்கு டெலீட் பண்ணிட்டு பண்றதுக்கு எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி பயன்படுது. அந்த எரேசபிள் அப்படிங்கிறது என்னது, அல்ட்ராவயலட் ரேஸால டெலீட் பண்ணுவாங்க. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இஸ் த ஸ்பெஷல் டைப் ஆஃப் PROM that can be erased by exposing it to the electrical charge. ஸோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ் எக்ஸ்போஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த இதை டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் எழுதுவாங்க. பட் ஆனால் இந்த எலக்ட்ரிக்கல் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த EEPROMங்கிறது மற்றது எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் PROM, EEPROM retains its contents even when the power is turned off. எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான். Comparing with all other types of ROM, EEPROM is slower in performance. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கேட்ச் மெமரி வந்துருச்சு நமக்கு. இப்போ டைப்ஸ் ஆஃப் மெமரியில என்னென்ன இருக்கும், சாரி டைப்ஸ் ஆஃப் ரோம்ஸ். ரீட் ஒன்லி மெமரி, ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இன்னொன்று எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. டைப்ஸ் ஆஃப் ரோம்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரோம்ஸ். ரேம் வந்து வேற. டைப்ஸ் ஆஃப் ரேம்ங்கிறது வந்து SDRAM, SRAM, DRAM பார்த்துட்டோம். ரோம் ROM. So ROM read only memory, programmable read only memory, erasable programmable read only memory, electrically erasable programmable read only memory. இதுதான் மெயின் மெமரியில மெமரி டிவைசஸ். நெக்ஸ்ட் கேட்ச் மெமரி. இந்த கேட்ச் மெமரி இஸ் a very high speed and expensive memory which is used to speed up the memory retrieval process. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா speed up the memory retrieval process. So due to its higher cost, the CPU comes with a smaller size of cache memory compared with the size of the main memory. Main memory விட இது வந்து கொஞ்சம் ஸ்மாலரா தான் இருக்கும். Without cache எந்த எல்லாத்துலயும் இருக்கும். Without cache memory, every time the CPU requests the data, it has to be fetched from the main memory, which will consume more time. இப்போ நம்ம சொல்றோம் பழைய கம்ப்யூட்டர்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு, முன்னாடிலாம் ஸ்டார்ட் அப் ஆகி வர்றதுக்கு அது உட்காந்துக்கிட்டே இருக்கணும், நீங்க சுத்திக்கிட்டே இருக்கும். ஓப்பன் ஆகி வர்றதுக்கே டைம் எடுக்கும். என்ன ரீசன் அப்படின்னா முன்னாடி வர்ற சிஸ்டத்துல எல்லாம் கேட்ச் மெமரி இருக்காது. ஆனா பட் இப்போ வர்றதுல எல்லாத்துலயும் சின்ன ஸ்மாலர் சைஸ் ஆச்சும் கேட்ச் மெமரி இருக்குது. அது இருக்கிறனாலதான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண உடனே ஃபாஸ்டா வரும். இப்போ நீங்க அந்த கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி அந்த கேட்ச் மெமரி எவ்வளவு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடப். என்ன காரணம் அப்படின்னா அது புஷ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு அந்த, அதாவது இப்போ ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா உடனே டக்குன்னு டேபிள் மேல இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துருவீங்க. நீங்க அதை டிராக்குல போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப காலையில வந்த உடனே நீங்க டக்குன்னு வந்து உட்காருறீங்க, நேரம் உட்காந்துட்டீங்க ஸ்கூலுக்குள்ள, எதுவும் எல்லாமே பேக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேக்ல இருக்கு எடுக்கிறதுக்கு 2 செகண்ட் எடுக்கும் இல்லையா. ஒவ்வொரு டைமும் அந்தந்த பீரியட் அப்ப பேக்குள்ள எடுத்து வைக்கணும்.
இதே இது வந்து அடுத்த பீரியட் மேத்ஸ்னா மிஸ் வர்றதுக்கு முன்னாடி எடுத்து மேல வச்சுட்டேன்னா வந்த உடனே டக்குன்னு எடுத்துருவீங்க. இதுதான்ப்பா கேட்ச் மெமரி, வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா இதான். ஒவ்வொரு டைமும் மெயின் மெமரியில இருந்து ஃபெச் பண்ணி எடுக்கும்போது ஒவ்வொரு டைம் நீ புக்கை வந்து பேக்குள்ள வச்சு எடுத்தேன்னா டைம் எடுக்கும். இதே இது நீ வந்து டெஸ்க் மேல வச்சிருந்தேன்னா டக்குன்னு எடுத்துது. இதுதான் டிஃபரன்ஸ் கேட்ச் மெமரி. ஓகே, கிளியரா? The idea of introducing catch is that this extremely fast memory would store data that is frequently accessed and if possible the data that is closer to you. This helps to achieve the fast response time. Response time refers to how quickly memory can respond to read or write requests. அதாவது இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா மெயினா வந்து ரீட் அண்ட் ரைட் தான். அக்சஸ் டைம் அப்படிங்கிறது இந்த ரெஸ்பான்ஸ் டைம்ன்றது என்னது, அக்சஸ் பண்றது. எவ்வளவு ஃபாஸ்டா ரீட் பண்றோம் ரைட் பண்றோங்கிறது. இப்ப சிபியூல இருந்து நமக்கு ஃபாஸ்டா வந்து மெயின் மெமரிக்கு போயிட்டு வரணும்னா எப்படி இருக்கும், ஸ்லோவா இருக்கும். அப்ப கேட்ச் மெமரில இருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா எடுக்கும். இப்ப நான் சொன்ன மெத்தட் தான் ஜஸ்ட் வந்து இதை பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்ப பாருங்களேன், இதுல பாருங்க சிபியூல இருந்து கேஷ் மெமரிக்கு எப்படி போகுது பாருங்க, இவ்வளவு ஃபாஸ்டா. ஸோ ஆரஞ்சு டேட்டா வேணும் அப்படின்னோடனே வேகமா வந்து என்ன பண்ணிடும், அது ஸ்டோர்ஸ் காப்பீஸ் ஆஃப் டேட்டாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ரேம் தட் இஸ் வெயிட்டிங் டு பி யூஸ்ட் பை த சிபியூ. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து எப்படி போகுது பாத்தீங்களா, ரேம்ல இருந்து போய் ரேம்ல ஸ்லோவா இருக்கு. இப்ப ராம் ஸ்லோ அப்படின்னோடனே அதை நேரா போய் கேட்ச் மெமரிக்கு போகும் பாருங்க, இது ஃபாஸ்டா போயிடும். ஸோ நம்ம ஒரு டேட்டா ரெட்ரைவ் பண்றதுக்கு அந்த டேட்டா வேணும்னு அந்த சிபியூல ரேம்ல இருந்து எடுத்துட்டு மெயின் மெமரியில இருந்து ஒவ்வொரு டைம் எடுக்கணும்னா அதுக்கு இப்ப கேட்ச் மெமரியில இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப ரேம்ல போய் தேடிக்கிட்டே இருக்கும், அப்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணும், அது அந்த கேட்ச் மெமரியில கொண்டு போய் இருந்ததுன்னா அதுல வச்சுட்டோம்னா, அதாவது நம்ம வைக்கணும் தேவையில்லை, அந்த கேட்ச் மெமரி இருந்துச்சுனாலே போய்கிட்டே இருக்கும். போனதுன்னா நமக்கு என்ன ஆகும், அந்த டேட்டாஸ் வந்து ஈஸியா ரெட்ரைவலா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்டரி. இப்ப நம்ம வந்து பிரைமரி ஸ்டோரேஜ் பார்த்தோம். இவ்வளவு நேரம் பார்த்தது பிரைமரி ஸ்டோரேஜ். பிரைமரி ஸ்டோரேஜ்ன்றது கம்ப்யூட்டருக்கு உள்ளேயே இருக்கும். நம்ம வந்து அதை வந்து எதுவுமே டச் பண்ண தேவையில்லை. நம்ம வாங்குறப்போ இவ்வளவு கெப்பாசிட்டி இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்ட்டு வாங்குறது. பட் செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னா நம்ம லேட்டரா யூஸ் பண்றதுக்காக பயன்படுத்துறது தான் செகண்டரி ஸ்டோரேஜ். இப்ப செகண்டரி ஸ்டோரேஜ்ல ஃபர்ஸ்ட் வர்றது ஹார்ட் டிஸ்க் தான். சரியா, செகண்டரி ஸ்டோரேஜ்ல ஃபர்ஸ்ட் வர்றது ஹார்ட் டிஸ்க். அந்த ஹார்ட் டிஸ்க் ஏன்னா நம்ம ஹார்ட் டிஸ்கை கலட்டி மாட்டலாம், அது செகண்டரி ஸ்டோரேஜ். சிடி, பென் டிரைவ், இது எல்லாமே செகண்டரி ஸ்டோரேஜ். A computer generally has limited amount of main memory which is expensive and volatile. ரேம் வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கிறனால நம்ம என்ன பண்றோம், இன்னொன்னு வேலடைல் இன் நேச்சர். நமக்கு கண்டிப்பா ஒரு பெர்மனண்டா ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இது தேவைப்பட்டது, அதுதான் நம்ம வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாத்துலயுமே ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஆனா ஒரு காலத்துல வந்து 80s பார்க்கும்போது 1980s நாங்கெல்லாம் யூஸ் பண்றப்ப எப்படி இருக்குன்னா, கம்ப்யூட்டர்ல ஒவ்வொரு டைமும் கம்ப்யூட்டர் ஆன் பண்றதுக்கு பூட் டிஸ்க் அப்படின்னு ஒண்ணு கேட்கும். அப்ப அந்த டிஸ்கை போட்டுட்டு ஃபிளாப்பி டிஸ்க் அதுல போட்டுட்டு பூட் பண்ண பிறகு அந்த டிரைவ் லெட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ண போறோமோ அந்த சாஃப்ட்வேருக்குரிய ஃபிளாப்பியை இன்சர்ட் பண்ணணும். அதுல டைப் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதான் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இப்ப நீங்க பாக்குற மாதிரி எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டெல்லாம் எல்லாம் பார்க்க முடியாது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு ஒரு சிடி வச்சிருப்பாங்க. சாரி, சிடி கிடையாது, ஃபிளாப்பி. அந்த ஃபிளாப்பியை இன்சர்ட் பண்ணி அந்த இதுல அப்ப நமக்கு ஸ்டோரேஜ் எங்க போகும்னா அந்த ஃபிளாப்பில தான் போகும். ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கிடையாது உள்ள. அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது ஒவ்வொரு டைம் அதுக்கப்புறமும் ஹார்ட் டிஸ்கோட ரேட் வந்து ஸ்டார்டிங்ல கூட இருந்தது. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு கொண்டாங்க. நம்ம ஸ்டோர் பண்றது எல்லாமே மெயினா வந்து ஒரு சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஸ்டோர் பண்றது எல்லாமே அந்த ஹார்ட் டிஸ்க்கு போயிடும். தேவைப்படுறப்ப அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எடுத்துக்கலாம். அந்த ஃபிளாப்பில வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணா கூட ஹார்ட் டிஸ்க்ல இருந்து நமக்கு வரும். இப்ப நம்ம பாக்குற சிஸ்டத்துல ஒவ்வொரு சிஸ்டத்துலயும் ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, எல்லா சிஸ்டத்துலயும் நீங்க நெட்வொர்க்ல கனெக்ஷன் கொடுத்திருந்தா கூட டெம்பரரியா நமக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுத்திருப்பாங்க. So the store data and programs permanently, secondary storage devices are used. The secondary storage devices serve as a supportive storage to main memory and they are non-volatile. ஏன்னா delete பண்ண முடியாது, அதுவாலாம் ஆஃப் ஆகாது. சாரி, ஆஃப் ஆனா delete ஆகாது.
செகண்டரி ஸ்டோரேஜுக்கு இன்னொரு பேர் வந்து பேக்கப் ஸ்டோரேஜ். செகண்டரி ஸ்டோரேஜுக்கு இன்னொரு பேர் என்னது? பேக்கப் ஸ்டோரேஜ். ஓகே, செகண்டரி ஸ்டோரேஜ்க்கு இன்னொரு பேர் பேக்கப். பேக்கப் எடுத்துட்டீங்களா அந்த வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது பேக்கப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் டிஸ்க். இங்க பாருங்க, ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்கு பாருங்க. ஹார்ட் டிஸ்க்ல ஆக்சுவலா வந்து இது வந்து ரீட் ரைட் ஹெட். இது சொல்றது ரீட் ரைட் ஹெட், சரியா? ஸோ இதை வந்து நமக்கு அதை ரீடிங் ரைட்டிங் அந்த நடுவில் வந்து ஒரு இது மாதிரி ஹெட் மாதிரி இருக்கும். அது சுத்திக்கிட்டு ஆக்சுவலா அந்த ஹெட் ஒரு இடத்துல தான் இருக்கும். இந்த சிடி இந்த உள்ள இருக்கக்கூடியதான், அதாவது நம்பர் ஆஃப் சிடி சேர்ந்தா எப்படி இருக்கும் அதான் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் இஸ் a magnetic disk on which you can store data. The hard disk is the stacked arrangement of disks accessed by a pair of heads for each of the disk. The hard disk come with a single or double sided disk. இப்ப வர்றது எல்லாமே double sided disk தான். double sidedனா நம்ம திருப்பி எல்லாம் போட தேவையில்லை. அதுவா என்ன பண்ணுவோம், ரீட் பண்ணும்போது அந்த இந்த இது இருக்குல்ல, பின் இருக்குல்ல, இந்த பின் வந்து மூவ் ஆகும் போது அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுது பாருங்க. ரொட்டேட் ஆக இதுதான் வந்து ஹார்ட் டிஸ்கோட உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ். உள்ள இப்படிதான் இருக்கும். ஸோ இது பாக்குறதுக்கு உனக்கு லேயர்டா தெரியுது. பட் ஆனா அந்த உள்ள போய் பாத்தீங்கன்னா மொத்தமா தான் தெரியும். ஒரு லேயர்டா இருக்கு இல்லையா? ஸோ மொத்தமா தெரியும், சின்னதா காம்பேக்டா. ஆக்சுவலா இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப பழசு. முன்னாடி வந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் இந்த மாதிரி ஸ்டாக்டா இருக்கும். ஆனா பட் இப்படி இந்த மாடல்ல தான் இருக்கும். ஸ்டாக்டு வந்து கண்டினியூஸா தெரியாது நமக்கு, அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் பீஸ் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா ஆக்சுவலா அதனோட கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ரீட் ஆகும் ஹார்ட் டிஸ்க். ஓகே, நெக்ஸ்ட் காம்பேக்ட் டிஸ்க். இது நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சிடி. A CD or CD-ROM is made from 1.2 millimeters thick polycarbonate plastic material. எதுல யூஸ் பண்றாங்க? பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். சிடி வந்து எதுல பண்ணிருக்காங்க? பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். A thin layer of aluminum or gold is applied to the surface. So CD data is represented as tiny indentations known as pits. அந்த குட்டி குட்டியா நமக்கு வந்து ஒரு கோடு மாதிரி வந்துருக்கு. அதுக்கு பேர் வந்து பிட்ஸ். Encoded in a spiral track molded into top of the polycarbonate layer. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது பளபளன்னு ஒண்ணுமே இதா தெரியும். பட் ஆனா அதுல வந்து எப்படி இருக்கும்னா குட்டி குட்டி டைனி அந்த ஸ்பேசஸ் இருக்கும். அந்த ஸ்பேசஸ் தான் வந்து என்ன சொல்றோம் நம்ம? பிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். The areas between pits are known as lands. அந்த பிட்ஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த இடங்கள் வந்து என்ன சொல்றோம் நம்ம? லேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். டிவிடி, அதாவது சிடிக்கும் டிவிடிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். டிவிடி என்ன பண்ணும், சிடி என்ன பண்ணும்? ஸோ டிவிடி டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்றது டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவா வந்து ரெண்டுமே வந்து லேசர்ல தான் ரைட் பண்றாங்க. ரைட் பண்றது வந்து ரெண்டுமே லேசர். ஆனா அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சிடில நீங்க ஸ்டோர் பண்ணக்கூடியது வீடியோஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணா குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பட் டிவிடில தான் வீடியோஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். டிவிடில தான் என்ன பண்ண முடியும், நீங்க வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதுல அந்த ஸ்டோரிங் கெப்பாசிட்டி என்ன சொல்லியிருக்காங்க? 4.7 GB வரைக்கும் இருக்கும். மோர் தேன் 6 times வாட் ஏ சிடி கேன் ஹோல்ட். சிடியில வந்து எவ்வளவு சொன்னேன் நான்? சிடில 1.2 millimeters திக் தான். சிடிக்கு வந்து எவ்வளவுன்னு கொடுக்கல, 70 mmன்னு போட்டிருப்பாங்க. 70 அவ்வளவுதான் இருந்தது. இது 4 GB, அது வந்து 70 MB தான் இருக்கும். அதுல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இது வந்து 4.7 அப்படிங்கிறப்போ 6 times வாட் ஏ சிடி கேன் ஹோல்ட். DVDs are often used to store movies and with a better quality. Like CDs, DVDs are read with a laser. The disc can have 1 or 2 sides and 1 or 2 layers of data per side. The number of sides and layers determines how much it can hold. அதாவது இது வந்து கெப்பாசிட்டி வச்சு தான் ஒரு சிங்கிள் சைடடா டபுள் சைடடா அப்படின்லாம் நமக்கு தெரியும். பட் நம்ம நார்மலா வந்து சிடி வாங்கிட்டு வருவோம். இப்போ யாருமே சிடி யூஸ் பண்றது இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த சில்வர் கலர்ல இருந்துச்சுன்னா அது சிடி. டிவிடி தான் வந்து ஒரு மாதிரி கோல்டுல பளபளன்னு இருக்கும் ரொம்ப. டிவிடி பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். பார்த்த உடனே நமக்கு வந்து சிடிக்கும் டிவிடிக்கும் வந்து ஓரளவு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். சிடி வந்து ஒரு சில்வர் கலர் கோட்டட் மாதிரி தான் இருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா. பட் இது வந்து கொஞ்சம் கோல்டு கலரும் சேர்ந்த மாதிரி கலர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். ஸோ டபுள் லேயர் சைட்ஸ் ஆர் யூஸ்வலி கோல்டு கலர் தான். டபுள் கலர்ல கோல்டு கலர்.
வைல் சிங்கிள் இப்போ வர்றது எல்லாமே வந்து கோல்டு கலர் தான் வந்துகிட்டு இருக்கு, அதாவது டபுள் சைடு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ கோல்டு கலர். வைல் சிங்கிள் லேயர்டு சைட்ஸ் ஆர் யூஸ்வலி சில்வர் கலர் லைக் எ சிடி. அதுவுமே பாருங்க சிடி மாதிரி தான் இருக்கும் டிவிடி, ஆனா அது டிவிடி. இப்போ மேக்சிமம் அந்த டிவிடிஸ் எல்லாம் பார்க்க முடியறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஃபிளாஷ் மெமரி. ஃபிளாஷ் மெமரிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பென் டிரைவ் இதெல்லாம் தான் ஃபிளாஷ் மெமரி. ஃபிளாஷ் மெமரி இஸ் an electronic non-volatile computer storage medium that can be electrically erased and reprogrammed. ஸோ நம்ம டெலீட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதில் யூஸ் பண்ண முடியும். they are either EEPROM or EPROM, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இதில் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஃபிளாஷ் மெமரிஸ் ஆர் பென் டிரைவ்ஸ். ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், பென் டிரைவ்ஸ், மெமரி கார்ட்ஸ், இது எல்லாமே ஃபிளாஷ் மெமரிஸ். ஓகே, ஸோ ஃபிளாஷ் மெமரிக்கான எக்ஸாம்பிள்ஸ் பென் டிரைவ்ஸ் ஆர் மெமரி கார்ட்ஸ். Flash memories can be used in personal computers, personal digital assistants, digital audio players, digital cameras and mobile phones. இது தெரியும், நமக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, டே டு டே லைஃப்ல நம்ம மெமரி கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பென் டிரைவ் யூஸ் பண்றோம், மெமரி கார்ட்ஸ் யூஸ் பண்றோம், இது எல்லாமே ஃபிளாஷ் மெமரிஸ். ஓகே, ஸோ ஃபிளாஷ் மெமரிக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஃபர் ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைம்ஸ். The time taken to read or write a character in memory is called access time. அது ஏற்கனவே பார்த்ததுதான். So the capacity of flash memory வந்து 1 gigabyteல இருந்து 2 terabytes வரைக்கும் இருக்கு. உனக்கு தெரியும் நீ வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி உள்ள பென்ட்ரைவ் வச்சிருக்க, அதுக்கப்புறம் வந்து உன்னோட மெமரி கார்டோட இது என்ன, இதெல்லாமே நமக்கு தெரியும். இதுல வந்து 1 gigabyteல இருந்து 2 terabytes வரைக்கும் இது கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ப்ளூரே டிஸ்க் வந்து ஹை டென்சிட்டி ஆப்டிக்கல் டிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. That is similar to DVD. The Blu-ray is the type of disc used for PlayStation games and for playing high definition movies. So இந்த Blu-ray disc வந்து இப்போ வந்து நீங்க வந்து என்னன்னா இந்த கேமிங் இதுல வந்து இந்த சீரிஸ் இருக்கு. A double layer Blu-ray disc can store up to 50 GB of data. DVD uses a red laser to read and write data. Blu-ray வந்து blue violet laser வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ என்ன ரீசன்னால இது ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சேம் டிவிடி தான், ஆனா இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன, ப்ளூரே டிஸ்க்னு நம்ம ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, அங்கெல்லாம் வந்து ரெட் லேசர் மூலமா தான் சிடிலையும் சரி டிவிடிலையும் சரி ரெட் லேசர் மூலமா தான் ரீட் பண்றவோ ரைட் பண்ணவோ முடியும். பட் இதுல ப்ளூ வயலட் லேசர் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்றதுனால இதுக்கு வந்து ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு சொல்றோம். ஓகே, கிளியர்? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோங்கிறது கிளியரா இருக்கா? தேங்க்யூ. இப்ப ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்டுக்கலாம். Any doubts?